தொட்டி கோவிந்தன் vs நண்டு நாகா. இந்த உலகத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கும். ஆனா தொட்டி கிராமத்தோட ரகசியம் ராத்திரி வெளியே வருவான். அவன் ஒரு மனிதன் இல்ல, கீரி பிள்ளை. அந்த கீரி பிள்ளையோட பெயர் தொட்டி கோவிந்தன். கோழி வாசனை வந்தா போதும், கண்ணு செவக்கும், மூளை வேட்டைக்கு மாறும். ஒரு தடவை குறி வச்சா அடுத்த நிமிஷம் கோழி காணாம போயிடும். ஆனா அந்த நாள் கோவிந்தன் எதிர்பாராத எதிரி நண்டு நாகா. இது சாதாரண கோழி இல்ல, கிராமத்துல எல்லா கோழிகளுக்கும் தலைவன். யாரு வந்தாலும் பின்னாங்காது, முன்னால பாயும். அன்னைக்கு இரவு மழை நனைந்த நெல் வயல். தொட்டி கோவிந்தன் மண்ணோட கலந்த மாதிரி நடந்து வர்றான். அப்போ கொக்கரகோ! அந்த சத்தம் வேட்டைக்காரனோட ரத்தத்தை கொதிக்க வைக்குது. தொட்டி கோவிந்தன் மெதுவா குனிஞ்சு பாய தயாராகிறான். ஆனா அடுத்த நொடியில அந்த இடம் காலி. என்னடா இது? அவனுக்கு புரிஞ்சுது, இது சாதாரண வேட்டை இல்ல. பறக் பறக்! பின்னால இருந்து நண்டு நாகா நேரா தாக்க வருது. ஒரு செகண்ட் தொட்டி கோவிந்தன் தடுக்கலன்னா கண்ணு போயிருக்கும். இப்போ வேட்டை மாறிடுச்சு. வேட்டைக்காரன் தான் வேட்டையாடப்படுறான். ஆனா தொட்டி கோவிந்தன் ஓட மாட்டான். அவன் மூளை வேலைய ஆரம்பிச்சது. மண்குழிக்குள்ள அவன் மெதுவா நுழையிறான். ஒரு குச்சி, ஒரு அசைவும் இல்ல. நண்டு நாகா நினைக்குது, இவன் முடிஞ்சிட்டான். அந்த நம்பிக்கையோட அவன் குதிச்ச நொடியில டக்! ஒரே பிடி. இரண்டு உயிருக்கும் நடுவுல மூச்சே நின்ன மாதிரி அமைதி. கண் கண் மோதல். தொட்டி கோவிந்தன் மனசுக்குள்ள, இவன் தைரியமானவன், ஆனா கிராமம் காப்பாத்தணும். பிடி தளருது. நண்டு நாகா தப்பிச்சு ஓடுது. அந்த நாளுக்கு அப்புறம் தொட்டி கிராமத்துல கோழி சத்தம் குறைஞ்சது. ஆனா இன்னும் ராத்திரி வந்தா நிழல்ல தொட்டி கோவிந்தன் நடக்கிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க.